அது ஃபித்ரா உடைய அந்த அரிசியோ அல்லது அந்த அன்றாட வேலை உணவை நம்ம ஃபித்ராவுக்கு கொடுக்கணும். பணமாக நம்ம கொடுக்கக்கூடாது. பணமாக கொடுப்பதாக இருந்தாலும் பணமாக யார்கிட்ட கொடுக்கணும்னா பொருளாக யார் கொடுப்பாரோ அவருக்கு கொடுக்கலாம். இவர் இதை அரிசியாக வாங்கி கொடுப்பாரு, இவர் இதை கோதுமையாக வாங்கி கொடுப்பாரு, இவர் தானியமாக வாங்கி கொடுப்பாரு என்று யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவருக்கு பணமாக கொடுக்கலாம். மற்றபடி பொருளாகத்தான் அது கொடுக்கப்பட வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது, எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஹதீஸை பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் என்று நாளைக்கு தீர்மானிக்கப்படுவதே, பெருநாள் நம்ம நாளைக்கு பெருநாள் அப்படின்னு மக்ரிபு தெரிய வருது, அதுக்கு பின்னாலதான் ஃபித்ரா கொடுக்கணும் என்றது சுன்னா. அதாவது பிறை கண்ட பின்னால, நாளைக்கு பெருநாள் என்று இன்றைக்கு பிறை கண்டு கன்ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பின்னாலதான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்பது சுன்னா. ஆனாலும் கூட அதுல மசக்கத்து ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். உதாரணமாக அந்த மக்ரிபுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், உதாரணம் எதுக்கு முன்னால கொடுக்கணும், அடுத்த நாள் நோன்பு பெருநாள் கொண்டாடுறதுக்கு முன்னால நீங்க கொடுக்கவும் வேணும், மக்ரிபுக்கு பின்னால கொடுக்கவும் வேண்டும். இப்படியான சிரமங்கள் என்ன செய்து அந்த இடத்துல அது இறுக்கமாக இருந்தால், இந்த டைமுக்குள்ள நம்ம கொடுக்கணும், அந்த டைமுக்குள்ள கொடுப்பதில் சில சிரமங்கள் இறுக்கமாக இருந்தால், அதுக்கு முந்தி ஒரு நாள் அல்லது அதுக்கு முந்தி இன்னொரு நாள் முந்தி கொடுப்பதில் எந்த விதமான, ஒரு நாள் 2 நாள் முந்தி கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. இதான் பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு. மாற்றமாக நோன்பு ஆரம்பத்திலே கொடுத்துறது, நோன்பு நடுப்பத்தில் கொடுத்துறது, கடைசி பத்தில கொடுத்துறது என்றது தவறு. இதுல நம்ம பெருநாளைக்கு தான் அந்த உணவு உதவணும். நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பெருநாளைக்கு உதவணும். அதுக்காக வேண்டி தான் நாளை பெருநாள் என்று பிறை கண்பட்ட பின்னால் அதை என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்றது. அந்த பெருநாளைக்கு நாளை பெருநாளைக்கு போய் உதவுகின்ற அமைப்புல உங்களுக்கு மகரிபுக்கு முன்னால கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தால், நம்ம அதுக்கு முந்தின ஒரு நாள்ல என்ன செய்யலாம், அதை நம்ம கொடுத்துக் கொள்ளலாமே தவிர, மற்றபடி நம்ம எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னால், முந்தைய 10 அதுக்கு முந்தின 10 அல்லது ரமலான் வருவதற்கு முன்னால கொடுப்பது கூடாது. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பெருநாள் திடல்ல வச்சு என்ன செய்யறாங்க, ஃபித்ரா கலெக்ட் பண்றாங்க. பெருநாள் திடல்ல வச்சு ஃபித்ரா பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு பெருநாள் திடலோட அது முடிஞ்சது. பெருநாள் திடலுக்கு வருவதற்கு முன்னால் அந்த நேரம் முடிஞ்சது. அப்ப அந்த நேரம் முடிஞ்ச பின்னால் அதை கலெக்ட் பண்றது அது ஃபித்ராவாக என்ன செய்யாது, அது மாறாது, அது தவறு. யாராவது தவறு விட்டிருந்தால், மறந்துட்டாங்க, கொடுக்க கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்க அது மாதிரி அமையல, அப்படி என்கின்ற நிலை அவர்களுக்கு இருந்தால், அதை கலா செய்கின்ற அமைப்பில் எந்த செய்தியை நம்ம என்ன செய்யல பார்க்கல. அதை கலா செய்கின்ற அமைப்பில் எந்த செய்தியை நம்ம என்ன செய்யல பார்க்கல. எனவே நாங்கள் ஒருத்தர் மறந்த ஒருத்தருக்கு வேணும்னா ஒருத்தர் சான்ஸாக என்ன செய்யலாம், அவர் எப்ப ஞாபகம் வருது அப்ப கொடுக்கலாம். ஆனால் ஃபித்ரா கலெக்ட் பண்றது என்ன செய்யறாங்க, பெருநாளைக்கு புறம் கலெக்ட் பண்றாங்க, பெருநாளைக்கு புறம் 3-4 நாட்கள் என்ன செய்யறாங்க, அதை கலெக்ட் பண்ணக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஹதீஸ்ல அப்படி வரல, பிறை கண்ட பின்னால தான் அதை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. எனவே அந்த நாளில் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தை ஒரு நாள் முற்படுத்திக் கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் மற்றபடி முழுமையாக முற்படுத்தக்கூடாது. 10 நாளைக்கு முன்னு 20 நாளைக்கு முன்னால கொடுக்கிறதெல்லாம் சாதாரண தர்மமாக தான் என்ன செய்யும் அமையும்.